இப்போ தமிழில் 12th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோட்ஸு A to Z கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. ஆல்ரெடி செக் பண்ணாதவங்க பழைய வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, டக்குன்னு வந்துடும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போவே நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம நோட்ஸ்லாம் படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிலவுப்பூ அப்படின்ற நூலில் இருந்து வந்து இளன் தமிழே எழுதினது வந்து சிற்பி பாலசுப்ரமணியன். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் அப்படின்றதுனால சிற்பி பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஞாபகம். செந்நிறம் அப்படின்னு ஒரு செந்நிறம், செந்தமிழே, முத்தமிழே, தென்தமிழே அப்படின்னு வரும். அடுத்து வியர்வை வெள்ளம் அப்படின்னா உருவகம். சிற்பி பாலசுப்ரமணியன் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து படித்திருப்பார். இவரும் இதுவும் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை தலைவராக வந்து இருந்திருப்பார். இவருக்கு மொழிபெயர்ப்புக்காக ஒரு சாகித்ய அகாடமி, அப்புறம் ஒரு கிராமத்து நதி அந்த நூலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி இவரோட கவிதை நூல்கள். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அப்புறம் வந்து அலையும் சுவடும், இது இந்த உரைநடை நூலுக்காக. அலையும் சுவடும் வந்து உரைநடை நூல், இப்படி நடந்து கடற்கரைக்கிட்ட அலை வர இடத்துல போயிருக்காரு. ஸோ உரைநடை நூலுக்காகவும் இவர் எழுதின நூல். ஓகேயா. அடுத்து சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. அதனால தான் ஈஸியாக 2 சாகித்ய அகாடமி இவருக்கு விருது கிடச்சிருக்குல்ல, ஏன்னா அவரே உறுப்பினராக இருந்திருக்காரு. அதனால் உலக புவிநாள் வந்து ஏப்ரல் 22. அடுத்து தமிழ் மொழியின் நடை அழகியல் எழுதினது வந்து நடராஜன். இலக்கியம் மொழி ஒரு சேர பேசும் இலக்கணம் வந்து தொல்காப்பியம் சொல்லுது. அடுத்து எழுத்து, சொல், செய்யுள் இது எல்லாமே வந்து உள்ளமைப்பாக இருக்குது கவிதையில். ஏனைய கலைகள்லேருந்து கவிதை கலை வேறுபடுத்தப்படுறதுக்கு காரணமும் இதெல்லாம் உட்பொருளாக இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்கிறது வந்து தொல்காப்பியம் தான். அடுத்து பொயட்டிக்கல்னஸ் அப்படின்னா கவிதைத்தன்மை, லிட்ரரினஸ்னால் இலக்கியத்தன்மை, மொழி சார்ந்த கலை, இலக்கியத்தின் நோக்கம், அறிவியல் சார்ந்த கருத்தினிலை, அதாவது இலக்கியம், கலை, அறிவியல் எல்லாத்தையும் சேர்க்குறது தொல்காப்பியம் தான். சரியா, இதுதான் கலை முழுமைன்றாங்க. அதில் அறிவியல் இருக்கணும், இலக்கியம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆர்டிஸ்டிக் ஹோல் அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் வந்து அகத்திணை புறத்திணை சார்ந்தே இருக்கும். தொல்காப்பியம் வந்து புணர்தல், பிரிதல், அப்புறம் வந்து அகன்திணைகளில் 5, இனிய பொருள், அறம், அறிவியல் சார்ந்த எல்லா பொருட்கள் லட்சிய பொருளோடு சேர்த்து சொல்கிறது தொல்காப்பியம். சரியா. அடுத்து பாவகையோடு அறிவியல் கருத்தை இணைக்கிறது. பாவகை வந்து மொத்தம் 4. இந்த மாதிரி வகைகள்லாம் அப்பப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்நில மருங்கின் அறமுதலாகி முப்பருப்போருக்கும் ரீதென்ப சொல்லிவிட்டு அந்த நில அமைப்போடு அந்த அறம் அதையும் சேர்த்துக்கணும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. சமூக பண்பாட்டு மரபு, கலை படைப்பு, அழகியல் நெறி இது வந்து சிம்பிள் ஆஃப் கல்ச்சர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து தொடரியல் போக்கு, பாட்டு, கவிதை, ஒலிக்கோலம் மற்றும் சொற்கள் புலம் இம்பார்ட்டன்ட். கவிதையும் இம்பார்ட்டன்ட், சொற்புலமும் அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. அடுத்து நடைபெற்றியலும், கிளவினாலே சொல், அன்றும் நடை நவின்றொழுக்கம் செய்யென்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம். இது எல்லாமே வந்து தொல்காப்பியம் தான். சரியா. கவிதை, நடை எல்லாமே வந்தாலே தொல்காப்பியம் தான். ஆக்சுவலி இந்த லெசன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நமக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஆசிரியர் நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி இதுவும் தொல்காப்பியம் தான். கவிதையின் இயங்காற்றல் தான் நடை. எல்லா லாங்குவேஜுக்குமே சமிஞ்சை, இசை எல்லாமே இருக்குன்றாங்க. பணுவலின் பாடலின் ஒலிப்புமே சவுண்ட் டெக்ஸ்சர் அப்படின்றாங்க நூலில் இருக்கிறது. ஓகேவா. கடந்தெடுந்தானே முள்ளங்கூடி, மூவர் கூடி, 300 அப்படின்னு வந்தால் புறநானூறு. சரியா. 3க்கு அடுத்து 4, அடுத்தனால 400. கடந்திருந்தானே மூவிருங்கூடி 300 ஊர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு 300 வரும். அது வந்து புறநானூறு. இங்கே வந்து டேரன்ற வல்லினமை யூஸ் பண்ணியிருக்காங்க. மெல்லினம் இடையினத்தை விட வல்லினம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. படாம் ஈத்த கெடா யானை களிமோன் யானை நிலை வெளியே போயிடும் புறநானூறு. புணரினு புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது இது வந்து நல்ல விஷயம் தான். நற்றினை. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை இது வெளியே வந்து தான் தந்தை இங்கே அப்பா போய் வெளில தான் கத்திட்டு இருப்பாங்க புறநானூறு. அடுத்து ஒலிக்கோலம், உயிர் ஒலிகள், குறிப்பாக நெடில் ஒலிகள். சில ஒலி சொற்கள் வந்து நெடில் சொற்கள் திரும்ப வர்றது வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு முக்கியமான பண்பாக வச்சுருக்காங்க. முல்லைக்களினா காளைனாலே கலித்தொகைன்னு தான் பார்த்துருக்கோம். ராஜாநாராயணன் எழுதினது தான் கிடையாடுகள் பற்றின பெயர்கள். அடுத்து தமிழின் தொகை மொழிகள், அது தொகையினாலே மறைஞ்சு வர்றது எது அப்படின்னா வைகுறி விடியல், கன்னி விடியல், புல்லன் மாலை, புல்லு அப்படியே ஒளிஞ்சுக்கிடும். அடுத்து வந்து நல்லன் யாமம், நைட்டும் வந்து திருடெல்லாம் வந்து ஒளிஞ்சிருவான். விடிய காலையிலையும் எல்லோரும் ஒளிஞ்சிருக்கலாம். இது காமர் வனப்பு. அடுத்து மான், கவின் வந்தாலே கவின் அப்படின்னு வந்தாலே கவின் கான்வர் வனப்பு. அடுத்து கவின், இதுவும் கவினூர் வனப்பு. இதெல்லாம் மறைஞ்சிக்குவாங்க. அடுத்து நீர் எல்லாமே மறைஞ்சிரும். நீர், நெடுநீர், சின்னீர், பனிநீர் எல்லாம் தொகையில் வந்துடும். அடுத்து
ஒளி வெள்ளருவி பறைக்குரல் எழிலி பொய்ப்படு சொல் நகை கூட்டம் ஓவ செய்தி. இது அருவி, ஸோ எழிலி பொய்யை மறைக்க தான் செய்யணும், நகை கூட்டம் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு சிரிப்பாங்க. அடுத்து ஓவ செய்தி பேட் நியூஸ் மாதிரி, ஸோ எல்லாமே மறைக்கிற மாதிரி தொகை. சங்க இலக்கியத்தின் அடையாளம் வந்து தொகை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது சொல்லுதுன்னா தொல்காப்பிய எச்சவியல் பேசுகிறது. இதை பற்றி இது சொல்லுது. நீர் படுகின்ற நீர்ப்பட்ட பசுமையான களம், இது வந்து தொடர்மொழி. நீர்ப்படு பசங்களும், இதில் வந்து எந்த டென்ஷனே கொடுக்கல, ஃப்யூச்சராக ப்ரெசண்ட்டானதுனால இது தொகைமொழி. இது தொடர்மொழி, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நீர் படுகின்ற பட்ட அப்படின்னு. நீர்ப்படு பசுங்களம்னா இது வந்து தொகைமொழி. இது எதில் வருதுன்னா நீர் தண்ணி இருந்தாலே நல்லது தான், நன்றி நீர். பாத்தி கட்டி வரப்புயர்த்தும், இது வந்து தொடரியல் வடிவம். அடுத்து தொடரமைப்புனா எழுவாய் இருக்கணும், செய்யப்படும் பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும், இதுதான் மரபு. இது சங்க இலக்கியங்களில் இதெல்லாம் பிறழ்ந்து தான் வரும். கவிதை மறுதலை தொடர் அப்படிம்பாங்க. அப்படி மாறி மாறி வந்தால் கவிதை மறுதலை தொடர், பொயட்ரிக் இன்வாஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து முத்தாய்ப்பாக முடியும் பாடல்கள் தான் மேக்ஸிமம் அப்படி மாறி மாறி வரும் அப்படின்றாங்க. இடுக வென்றோ தடுகு வென்றோ படுக வென்றோ இப்புளி வெய்யோன் தலை, இது வந்து மாறி மாறி வந்திருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. புறநானூறு வெளில போய் எப்படி எரிக்க சொல்லுவார், அதனால் புறநானூறு. தமிழ் அழகிலே கட்டமைத்த சங்க இலக்கியம் தான் ஆதாரம். நடராஜன் தமிழ் இலக்கிய நூலிலிருந்து திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். திறனாய்வு கலை, ஆய்வு, நடந்தே போய் ஆராய்ச்சி பண்ணுவார். ஒவ்வொரு இடமாக போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். திறனாய்வு என்ன பண்ணுவார், நடந்தே போய் ஆராய்ச்சி பண்ணுவார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து போய் படிச்சிருக்காரு. சரியா, அங்கே வந்து நடந்தே போய் படிப்பார். அங்கேருந்து அப்புறம் நடந்தே போய் டெய்லி வீட்டிலேருந்து நடந்தே அந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் படிப்பார். ஆய்வு பண்ணுறதுக்குனாலும் நடந்தே போய் ஒவ்வொரு இடமா போய் ஆராய்வு பண்ணுவார். அடுத்து நடராஜன், இப்போ அடுத்து போலந்து வருஷா யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, அதிலெல்லாம் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. கவிதை எனும் மொழி, நடராஜனா கவிதை நடைனாலே இவர் தான். அழகியல்னாலும் அழகான நடைம்பாங்க, கவிதை நடைம்பாங்க. ஆய்வு நடந்தே போய் பண்ணியிருக்காரு. அடுத்து தமிழ் பண்பாட்டின் வெளிகள், சரியா, பண்பாடை தேடி வெளியில் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. குன்றும் ஒளியும் குன்றும், அழகும் என்னைக்காவது ஒருக்கு குன்றும், ஸோ அழகின் சிரிப்பில் வர்ற பாடு. அழகு என்னைக்காவது குன்றும், அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டி அலங்காரம். அலங்காரம் பண்ணால் அவங்களுக்கு நேரம் யாருமே நிற்க முடியாது, ஒரே மேற்கோள் பாடல் இது. பொருளணியியல் தண்டி தான் எழுதுனது, 12ஆம் நூற்றாண்டு. சரியா, அந்த பக்கம் வந்து ராஜராஜ சோழன் அந்த டைமில் தான் தண்டி, இங்கே இது எனக்கு நிகர் யாருமே இல்லை, நான் அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி எங்களின் ஞாலத்து, ஞாலம்னாலே இந்த சூரியன், சரியா, இருள் அகற்றுறது. சூரியன் எப்படி இருள் அகற்றுதோ அதே மாதிரி தமிழுக்கு நிகரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறம் வேற்றுமையை கூறும். அதனால் இது பேர் பொருள் வேற்றுமை அணி. இது வந்து நேராகவே சொல்லிடுச்சுல, நேரிசை வெண்பா தான். நேருக்கு நேரம் நான் எனக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டனால நேரிசை வெண்பா. அடுத்து இல்லாத அப்படின்னா இல்லாத, அதோட இடைக்குறை. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தை மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எது தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம், குவால யானந்தம். சரியா, அடுத்து வந்து அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தையும் கூறும், மற்ற இலக்கணத்தையும் கூறும். எதுனா தொல்காப்பியம், வீரச்சொல்லியும், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம், இதெல்லாம். தண்டி அலங்காரம் வந்து தண்டி அலங்காரம் த இன் டி, சரியா, தண்டி 3 லெட்டர் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 3 பெரும் பிரிவு: பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல். சொல் பொருள் தெரியும், அது போக பொது. ஓகேவா. இலக்கண நூலார் உரையாசிரியர் பலர் எடுத்த உரையாசிரியர் இதுக்கு யார், தண்டி அலங்காரத்துக்கு யாருன்னா நிறைய பேர் இப்போலாம் பியூட்டிஷியனாக இருக்காங்க, அலங்காரம் பண்ண. பலர் எடுத்தமைக்கு பெருமை உடையது, பலர் எடுத்துட்டு வந்து உரையாசிரியராக இருந்திருக்காங்க. அடுத்து தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி கடிதங்கள். பாரதி வந்து தம்பி நெல்லையருக்கு எழுதியிருக்காரு. இதை பதிப்பித்தவர் யாருன்னா பத்மநாபன். எப்போ பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னா 19 ஜூலை 1915 பதிப்பிச்சிருக்காரு. சரியா, இது வந்து பராசக்தி காத்திருக்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளும் மிலியாருக்கு இறங்கி நமக்கு நிகராக, இதெல்லாம் அந்த லெட்டரில் வர்றது. மிலியாருக்கு ஹெல்ப் பண்ணணும், தமிழை வளர்ப்பது தான் கடமை. கயிறு கட்டி சில பேர் அப்படி விழாத மாதிரி இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, பறந்து போகணும். தமிழ் ஸ்கூல்ஸில் வந்து நவீன கலை பயிற்சி கொடுக்கணும். பெண்களை தாழ்மைன்னு நினைக்கிறவங்க கண்ணை குத்திடணும். வியாபாரம் வளரணும், எந்திரம் பெருகணும், முயற்சி பெருகணும். எந்திர நூல், சிற்பம், பூமி நூல், வணிக நூல், எல்லா நூலும் வரணும். அதில் வந்து இயற்கை நூலில் 1000 கிளைகள் இருக்கணும். சக்தி சக்தி சக்தின்னு சொன்னது பாரதியார். எட்டயபுரம் மன்னன் வரலாறு, கவிகேசரி, சாமி தீட்சிகர், இவரோட வரலாறு வந்து வம்ச தீபிகையில் கொடுத்துருப்பாங்க. நிறைய மிஸ்டேக் கூட கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 1879 நான் திருத்தி அமைக்கிறேன் அப்படின்னு பாரதி கேட்பார். ஆனால் வெங்கடேச எட்டயப்பர் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதுக்கப்புறம் கடைசி என்ன ஆகும்னா 6/8/1919 லெட்டர்
அதே மாதிரி தான், அதையே அப்படியே வந்து மறுபதிப்பு செஞ்சுருப்பாங்க. ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல், அவர் கேட்டோம் அவர்கிட்ட கொடுக்கல, ஒரு கரெக்ஷனும் பண்ணாமல் அப்படியே மறுபதிப்பு வந்து செஞ்சுருப்பாங்க. பண்ணது யாருன்னா இலசைமணி பண்ணியிருப்பார். 2008 வந்து பண்ணியிருப்பார். அவர் கேட்டது 1919 கேட்டிருக்காரு. இவர் 2008 பண்ணியிருக்காரு. எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கடிதம். ஜமீன் அருளே அருங்கதி எண்ணி என் தந்தையார் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, பட் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கைப்பொருள் அற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண கேட்டு வந்து அவர் லெட்டர் எழுதியிருப்பார். நெல்லையப்பர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். பாரதியோட கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, நாட்டு பாட்டு, பாப்பா பாட்டு இதெல்லாம் பதிப்பித்தவர். பாரதியோட இதழில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சூரியோதயம் கர்மயோகியில் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. அடுத்து லோகோபகாரி, அப்புறம் தேசபக்தன் இதழ் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி, அப்புறம் வந்து கவிதை நூல், வஉசி வாழ்க்கை வரலாறு, நெல் மூட்டை வந்து கப்பலில் தான் போகும் வஉசி. நெல்லை தென்றல், பாரதிக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. உய்யும் வழி, வாழும் வழியை பாரதி தான் அவர் காட்டியிருக்காரு. இதெல்லாம் எழுதுனது நெல்லை. ஓகேவா? நெல்லையப்பர். பாரதி குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் பேசுவது போலேயே இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாரதி 7 வருஷத்துக்கு இளையவர் தான் அந்த நெல்லையப்பர். தமிழாய் எழுதுவோம். அடுத்து தமிழாய் எழுதுவோம். பிழை 4 பிழை. சில பேர் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 4 பக்கமும் போட்டு அப்படியே பிழை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 4 வகை: எழுத்துப்பிழை, சொற்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுப்பிழை. சரியா? உயிர் 12, மெய் 18, உயிர்மை 216. இதில் உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னா இதில் மொத்தம் வந்து 7 நெடில் 5 குறில். ஸோ 7 × 18 போட்டால் வந்து இது வரும் நெடில், உயிர் மெய் நெடில். அதே தான் 5 × 18 போட்டால் 90 வரும். ஸோ நீங்கள் மறந்துடுச்சுன்னா கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆயுதம் 1. வல்லினம் மெய் முடிஞ்சு ஒரு லெட்டரே வராது. இக்கு இச்சின்னு முடிஞ்ச மாதிரி வந்தால் தமிழ் லெட்டர் கிடையாது. வல்லினமே ஈரொற்றாயும் வராது. இட்டு இருக்கு அடுத்து மெய்யே வராது. தன்னகரம் ரன்னகரம் இதுக்கு அடுத்து மெய் சொல்லே மெய் எழுத்தே வராது, புள்ளி வச்ச எழுத்து. எரல இதை ஏதாவது பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எரலால் மட்டுமே ஈரொற்றாய் வரும், மற்றவை அளவெடுத்தால் மட்டும்தான் வரும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாய்ச்சி, பார்க்கும், வாழ்க்கை, எரல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தனிக்குறில் அடுத்து ரேல ஒற்று வராது. ல வந்து வராது, ஓகே நமக்கு தெரியும், கல் இப்படி வராது. பட் ரே என்ன நினச்சிட்ருக்கோம், கர்ணம், கர்ணன், கர்மம் இதெல்லாம் வரும்ல அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி வந்து வராது, உண்மையான தமிழில் அது வராதுன்றாங்க. எக்ஸாம்பிள் நிர்வாகம்னு எழுதக்கூடாது, நிர்வாகம். கர்மம் எழுதக்கூடாது, கருமம். கருணன், ரூ சொல்லி சொல்லணும். அடுத்து ரல வராது. உயிரின் உயிர்வரின் ஒரு உயிர் எழுத்து வருதுன்னா அது வந்து ஓர் ஈர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். அஃது இஃது புள்ளி வச்ச எழுத்து தான் இந்த சைடு இருக்கணும் உயிர் வந்துச்சுன்னா. ஸோ அதான் மீன் பண்ணுறாங்க. இயக்குனர்ன்றது தான் கரெக்டு, இயக்குனர்ன்றது தப்பு. ஓட்டுநர் கரெக்டு, ஓட்டுநர் பெருநர் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன லெவலில் இருக்க உறுப்பினர், குழுவினர், ஊரினர் மொத்தமாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்து வந்து மீன் வந்து பழமை நலம் புகுந்ததற்கு, பழமை நலம்னா பாண்டியரின் சங்கத்தில் கொலுவில் இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. வள்ளல்களை தந்தது, இதுதான் வந்து பழமை நலன்னு அவங்க மீன் பண்ணுறது எதுனா இதுதான்றாங்க. மின்னேர் தனியுளி வெங்குத ஏனியது, தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி. இயல்பு வழக்கில் தொடரமைப்புனா எழுவாய் இருக்கணும், சேப்படு பொருள் இருக்கணும், பயனிலை இருக்கணும். தொடரமைப்பு வந்து சங்கப்பாடலில் மாறி மாறி வரும், பிறந்து வரும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் அழகில் எழுதினது வந்து நடராஜன். நீலாப்பு பாலசுப்ரமணியன், கிடை ராஜநாராயணன். உய்யும் வழி அதை வாழும் வழி பாரதி தான் இவருக்கு சொன்னாருன்னு சொன்னோம்ல. நெல்லையப்பர். பழைய நகலத்திலும் புதிய இது வந்து நன்னூல். மீண்டும் வந்த பழமை புகுத்திற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவிவா. குயில்னாலே வந்து பாட்டுனாலே பாலசுப்ரமணியன். அடுத்து ஆறுமுக நாவலர். இது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஆரச்சாமின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கணும், சாமி படத்தை ஆரச்சாமின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கோர்ட்டில் வந்து அவரை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சாரோ தமிழில் பேச சொல்லுவாங்க. உடனே அஞ்ஞான்று எள்ளி ஏழு நானாளி புதினி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூய இங்கிலீஷில் பேசுவார், புரியாது அவங்களுக்கு. அப்போ தான் வந்து அதோட அர்த்தம் இன்னொருத்தர் சொல்கிறப்போ ஞாயிறு தோன்ற 4 நாளிகைக்கு முன் கடல் வழி நான் சென்ற போதுன்னு ஆரம்பிச்சிருப்பார். ஸோ வசனடை கைவந்த வல்லாளர் இவர். அந்த படத்துலேயே சூப்பராக டைலாக் பேசுவார். ஸோ யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். தமிழ் நல்லா பேசணுன்னாலே யாழ்ப்பாணம் தான். அடுத்து திருக்குறளில் பரிமேலழகர் உரை, இவர் தான் பெஸ்ட்டும்பாங்க. அடுத்து சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாய 23 எல்லாமே பதிப்பிச்சிருக்காரு. இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம், இந்த பாடல் நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து புராண நூல்களை வந்து வசனமாக எளிய நடையில், வசனம்னாலே வந்து ஆறுமுக நாவலர் தான். ஸோ புராண நூல்களை வசனமாக மாற்றிருக்காரு. அச்சுக்கூடம் வீட்டிலே வச்சுருக்காரு. இனிமேல் வெளியிலலாம் போய் நம்ம பண்ண முடியாது, வீட்டிலே ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சு டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டே இருப்போம். அச்சுக்கூடம் வீட்டிலே வச்சுட்டாரு. அடுத்து திருவாவூர்துறை ஆதீனம்,
அந்த சாமி படத்தில் வந்து திருவாவடுதுறை ஆவீனம்லாம் போவார். அது வந்து நாவலர் பட்டம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பெர்சிவல் பாதிரியார் வந்து விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க இவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முச்சங்கத்தை கூட்டி வந்து கண்ணதாசன் தான் அந்த சினிமா பாட்டு எழுதுவார். அடுத்து மொழினா கலை, பெற்றதாயின் முதல் வேட்டை பேசுதல் கேட்குறது, அந்த குழந்தை பேசுகிறத கேட்குறது தான். ஸோ மொழி வளர்ச்சி, மக்கள் மொழிக்கு ஆசிரியர் மாணவர் சொன்னது யாருன்னா மொழி வரலாறில் வந்து வரதராசனார் சொல்லியிருக்காரு. சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன்னா புனைவு, பயோகிராஃபி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு, அச்சீவ் அப்படின்றது ஆவணம், மேனஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி, பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல். சரியா? பிப்ளியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல், ரெண்டு தடவை வர்ற மாதிரி பிப்ளியோ. பாரதி கடிதங்களில் பதிப்பிச்சது வந்து பத்மநாபன். இலக்கண உலகில் புதிய பார்வை அப்படின்னா பொற்கோ, பொன்னாலான ஒரு கண்களை வச்சு பார்க்குறாரு. இலக்கண உலகில் புதிய பார்வை அப்படின்னா பொற்கோ. தமிழ் அழகில்னா நடராஜன். காட்டு வாத்து அப்படின்னா வந்து பிச்சமூர்த்தி. நெல்லூர் அரிசி அப்படின்னா வந்து அகிலன். சுவரொட்டிகள் வந்து முத்துசாமி. அடுத்து பெருமழை காலம். புயல் பேர் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா நிஷா, தானே வந்தால், ஒக்கி, கஜான்னு வச்சுருக்காங்க. 2005 வந்து 994 mm மழை மும்பையில் பெஞ்சிருக்கு. 2010 வந்து காஷ்மீரில் லே பகுதியில் ஒரு லேக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்தில் 150 to 250 mm மழை பெஞ்சிருக்கு. புவி வெப்பமாடுதல் வந்து நம்ம உருவாக்கின பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா டேவிட் கிங். அரசர்கள்லாம் அப்படி தானே சொல்லிடுவாங்க. டேவிட் கிங் இங்கிலாந்தில். ஆர்டிக் பகுதியில் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 லட்சம் சதுர மைல்கள் வந்து புவி வெப்பத்தினால அழிஞ்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு மீது இந்த வாயுக்கள்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கார்பனற்ற ஆற்றல், ஹைட்ரஜன் ஆற்றல் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. 1992 ரியோ தி ஜெனரியோவில் வந்து காலநிலை மாற்றத்துக்கான வந்து ஒரு பேரவை வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 50 கண்ட்ரிஸ் தான் சேர்ந்துருக்கு. இப்போ 193 கண்ட்ரிஸ் சேர்ந்துருச்சு. பசுமை வாயுக்கள் அதிகம் யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இந்தியாவும் இன்க்ளூட் ஆகிருக்கு. 110 ஆண்டுகளில் வந்து இருக்கிறதுலே வெப்பமான நாடுங்க 2009ன்னு சொல்கிறாங்க. 50 வருஷத்தில் கடல் மட்டம் அதிகமாக ஆயிரும். தென் 200 கோடி மக்கள் வந்து இறந்துருவாங்கன்றாங்க. 40% மக்களுக்கு இப்போயும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்றாங்க. வெள்ளச்சமவெளி ஆற்று நீரோட்டத்தில் இயற்கை உருவாக்கிய காப்பரன் அந்த சைடில் இருக்கிறது. சரியா? ஆற்று ஓரத்துலேருந்து அதையும் மண் எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஆறு ஓட விடாத மாதிரி பண்ணிடுறோன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மணல் அள்ளி வெள்ளச்சமவெளி அழித்து போச்சு அப்படின்றாங்க. 85% பேரிடர் வந்து வெள்ளப்பெருக்குனால தான் வருதான். தமிழ்நாட்டில் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 50,000 நீர்நிலை இருந்தது. இப்போ வந்து 20,000 தான் இருக்குது. சென்னையில் வந்து சென்னை மதுரையில் 500 ஏரிகள் குளம் காணாமே போயிடுச்சுன்றாங்க. நிலத்தடி நீர்மட்டம் வந்து மணல் அள்ளுறதுனால குறைஞ்சிருச்சு. நடுவண் அரசு 2005 வந்து டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை நடத்திட்டாங்க சுனாமிக்கு அடுத்த வருஷம். ஸோ புயல், வெள்ளம் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே அறியறதுக்கும் உதவுது, ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு உதவுது. நீர்வழிப்பாதை வரைபடம்லாம் கொடுத்துருக்காங்க. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம், கடற்கரை ஓரம் சதுப்பு நிலக்காடுகள் வளர்க்குறது. குஜராத்தில் வந்து ஆனந்த் வேளாண்மை யூனிவர்சிட்டி வந்து விஞ்ஞானிகள் மழையை கணிக்கும் அறிகுறிகளை வந்து சொல்கிறாங்க. குஜராத்தில் ஆனந்த் வேளாண்மை. அடுத்து கார்மேகங்கள் வந்து சூரிய உதயம், அதாவது மழை எப்போ பெய்யுது, எப்படி பெய்யுதுன்னு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா கார்மேகங்கள் வருமா. சரியா? அடுத்து சூரிய உதயம் 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கிழக்கு வானத்தில் தோன்றுதல். அடுத்து செம்மை நிற மேகமாக இருக்குமா. திடீர் புயல், காற்றின் திசை, இடி, மின்னல், பலத்த காற்று, வானவில். அடுத்து வந்து முட்டை சுமக்கும் எறும்பு, பறக்கும் பருந்து, சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுமா, ஈரப்பத வானிலை. இது எல்லாம் தான் வந்து சிம்டம்ஸு மழை வரப்போகுது இல்லை புயல் வரப்போகுது அப்படின்றதுக்கு. கார்மேகங்கள், சூரிய உதயம் 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வானத்தில் தோன்றுதல், செம்மை நிற மேகம், திடீர் புயல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.